ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே போயிட்டுருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா, குன்னூர் போயிட்டுருக்குறோங்க. இன்றைக்கி எக்ஸாம் முடிஞ்சு லீவ் விட்டுட்டாங்க. அதனால் பசங்களை கூப்பிட்டு வரக்காண்டி போகிறோம். 2 பேருமே டூ வீலரில் தாங்க போயிட்டுருக்குறோம். நான் வந்து பாப்பாவும் தம்பியும் கூட்டிகிட்டு பஸ்ஸில் வந்துடுவேன். மாமா வந்து ஒரு பையனை மட்டும் கூட்டிகிட்டு லக்கேஜெலாம் கொண்டுக்கிட்டு வந்துடுவார். காலைல 9:30 கிளம்புனங்க. காலைல 9:30 இருக்கோங்க நாங்கள் கிளம்புறப்ப. மேட்டுப்பாளையமே வந்துருச்சுங்க. ஒரு இடத்துல கூட மனுஷன் நிப்பாட்டி ஒரு டீ கூட வாங்கி தரலைங்க. தண்ணிக்கு கூட வழி இல்லாமல் தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கிறாரு. இதெல்லாம் வந்து பாக்கு மரங்க. பாக்கு மரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஃபஸ்ட் டைம் இந்த இடத்துக்கிட்ட போகும்போதெல்லாம் நான் ஒரே வீடியோங்க. ஃபஸ்ட்டு பாப்பா வந்து குன்னூரில் சேர்க்க போகிறப்பலாம் ஒரே வீடியோ அலப்பறையை பார்க்கணும். ஐயோ இன்றைக்கி தான் காணாத புதுசாக கண்டுட்ட மாதிரி நம்மளாம் இதை முன்ன பின்ன பார்த்துருந்தா தானேங்க தெரியும். இதெல்லாம் பார்க்க காசு இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து ஒரே வீடியோ எடுத்துகிட்டு ஒரே அலம்பலாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து வாழையெல்லாம் இந்த சைடெலாம் வச்சுருக்குறாங்க. மேட்டுப்பாளையத்தை விட்டு நாங்கள் வெளியேறி ஊட்டி குன்னூர் போகிற ரோட்டில் வந்து மேலே இப்போ தான் மலை ஹீல்ஸ் ஏற ஆரம்பிக்குது. ஏற ஆரம்பிச்சிட்ருக்குறோம். இவர் வண்டி ஓட்ட முடியலங்க. ஒரு 2-3 பெண்டு தாங்க திரும்பியிருப்பார். என்னால் முடியலப்பா சாமி இதுக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு வெசாட்டி நின்றுட்டார். இது வந்து 4வது பெண்டில் வந்து பரளியார் இருக்குது. இங்கே வந்து நிறையா ஷாப்லாம் இருக்கும். சூப்பராக இருக்குங்க. பழங்கள் எல்லாம் வச்சுருப்பாங்க. இந்த இடத்துக்கு மேலே தான் போனதுக்கப்புறம் தாங்க கொஞ்சமாவது வந்து மர இலையெல்லாம் வந்து கொஞ்சம் பசேன்னு இருந்துச்சு. கீழே ஃபுல்லாக அதுவரை நாங்கள் 4 பெண்டு மேலே ஏறுற வரை ஒரே வெயிலுங்க. அதிகமான வெயில். இன்னொன்று வந்து ஒரு இலையெல்லாம் காஞ்சு போய் அப்படியே மரம்லாம் காஞ்சு போய் ஒன்றுமே இல்லாமல் கிடந்துச்சுங்க. இதுக்கப்புறம் தாங்க கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. கரெக்டாக 4 பரளியாரை விட்டு மேலே தாண்டி போயிட்டுருக்குறோம். ஒரு காட்டெருமை வந்து இடையில வேற வந்து ஊட வந்துக்கிட்டு ஐயோ சாமி நம்மளை முட்டி தள்ளுச்சுன்னா போச்சு. நான்லாம் லைட்டாக தட்டினாலும் வண்டியோடு சேர்த்து அந்தாலே சேர்த்து கீழே உருட்டி தள்ளிடுவேன். காட்டேரிக்கு மேலே காட்டேரின்னு ஒரு ஸ்டாப் இருக்குதுங்க. அந்த இடத்துல வந்து பூங்கா ஒன்று இருக்குது. அந்த பூங்கா தாண்டி போகிறப்ப வந்து கீழே டீ எஸ்டேட் இருக்க மாட்டுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த வியூ பார்க்குறக்கு அழகாக இருக்குங்க இங்கேருந்து பார்க்குறதுக்கு. ஆனால் அதுக்குள்ளே வந்து இந்த மக்கள் வந்து வெயிலில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றது நமக்கு தெரியாது. பார்க்குறக்கு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து ரோட்டு மேலே வந்து அந்த தேயிலை தோட்டம் இருக்குது. இது நான் ஒரு டைம் போகும்போதும் சொல்லுவேன், மாமா வண்டியன் போட்டோம்மா இதில் 4 இலையை பிடிங்கி நம்ம வாட்டில் காய வச்சு அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா அப்பப்போ டீ போட்டு குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கு அவர் சொல்லுவார், உன்னை மாதிரி மூலக்காரி இந்த ஊரில் கிடையாது, இதெல்லாம் பறிச்சுட்டு போகிற மாதிரி இருந்தால் இந்த ரோட்டில் போகிறவங்க பூராமே இந்த செடியை பிடிச்சிக்கிட்டு தான் போகணும் அப்படின்னாரு. இப்போ நாங்கள் மேலே வந்துட்டோங்க. குன்னூர் வந்துட்டோம். இதுதான் குன்னூர் பஸ் ஸ்டாப்பு. மினி பஸ்ஸு குன்னூர்லேருந்து அந்த லோக்கல் சைடு போகிற பஸ்ஸெல்லாம் அங்கே தாங்க நிற்கும். இது இந்த இடத்துலலாம் உள்ளே வந்து திரும்பி போகும். இது வந்து மெயின் ரோடு. மெயின் ரோட்டில் இங்கே தான் பஸ்ஸு நிற்கும். இது மேலே போகிற ரோடு, ஹாஸ்டல் போகிற ரோடு. ஹாஸ்டல் போயிட்டு நாங்கள் வந்து இறங்கிட்டோங்க. இதுதான் ஹாஸ்டலு. பசங்கள்லாம் கீழே போயிட்டுருக்குறாங்க. இப்போ வந்து ரோடு போட்டுட்ருக்குறாங்க இந்த இடத்துல. இப்போ என் பையன் ஓடியாரம் பாருங்களேன், இந்த சின்ன பையன். அவங்க அப்பா விட்டுட்டு அவங்க அப்பா பார்க்க மாட்டான். விலைக்கிட்டு எப்படி ஓடி வரான்னு பாருங்களேன். இதாங்க எப்பயுமே இந்த சின்னவன் வந்து என் மேலே தாங்க பாசமாக இருப்பான். அவங்க அப்பா பார்ப்பான் பேசுவான், ஆனால் அந்தளவுக்கு க்ளோஸாக இருக்க மாட்டான். இதாங்க ஹாஸ்டலு. நான் வந்து இன்னும் எத்தனை வருஷத்துக்கு வந்து இந்த ஹாஸ்டலுக்கு நான் என்ன பண்ணாலும் என்னோடய நன்றி கடன் வந்து இந்த ஹாஸ்டலுக்கு தீராது. ஏன்னா என் பிள்ளைங்களுக்கு இருக்க இடமும் உண்ண உணவும் உடுத்த உடையும் கொடுத்து பாதுகாப்பாக வச்சுருந்தது, இந்த படிப்பை கொடுத்து இத்தனை வருஷமும் நான் என் பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்லாமல் நாங்களும் எத்தனை தடவை போனாலும் அங்கே சாப்பிட்டுட்டு எத்தனை நாள் வேணாலும் இருந்துட்டு தாங்க வருவோம். அந்தளவுக்கு எங்களுக்கு ஒரு சூழ்நிலை அமைச்சு கொடுத்தா அந்த ஒரு இடத்துக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணாலும் எங்கள் நன்றி கடன் தீராது. அதோட வீட்டுக்கு வந்த கையோட வந்து பஸ்ஸில் நாங்கள் வந்து நானும் தம்பி வந்து பஸ்ஸில் வந்துட்டுருந்தோம், பாப்பாவும். இவர் வந்து பெரிய பையனை கூட்டிகிட்டு சீக்கிரமே வந்துட்டார். நாங்கள் வந்து பார்த்தோன்னா இன்றைக்கில் எடப்பாடி வர்றாருன்னு சொல்லிட்டு லாக் பண்ணிட்டாங்கங்க. அங்கே சுற்றி இங்கே சுற்றி எங்கேயோ கொண்டு போய் எங்களை இறக்கி விட்டு போயிட்டாங்க. திருப்பூர் புது பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கொண்டு வந்து மொத்தம் பஸ்ஸு பல்லடத்துக்கு வரல. நாங்கள் எல்லோரும் பல்லடத்துக்கு டிக்கெட் எடுத்துட்டோங்க. வரவே இல்லை. என்ன பண்ணுறது, இடையில இறங்கிட்டு அப்புறம் வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணி பக்கத்து வீட்டில் இருக்கவங்களே சேர்த்து கூட்டிகிட்டு வந்து நாங்கள் 3 பேர் வண்டியில் வந்தாங்க. வீட்டுக்கு வந்த கையோடு நம்ம பட்டினியாக இருக்கலாம், பிள்ளைய பட்டினியாக இருக்க முடியுமா? வீட்டுக்கு வந்த அன்றைக்கே பட்டினியாக போட்டால் சரிப்பட்டு வராது, கடையிலையும் வாங்கி கொடுக்க முடியாது. அதனால் என்ன செஞ்சுட்டேன்னா வந்துட்டு இட்லி வேக வச்சு நாங்கள் வரும்போது மாவு பாக்கெட் வாங்கிட்டு வந்தாங்க. சரி இட்லி வேக வச்சு பிள்ளைகளுக்கு சட்னி வச்சு தேங்காய் சட்னியாவது வச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். இவர் அதெல்லாம் முடியாது, வந்தனைக்கே போய் சிக்கன் எடுத்துகிட்டு வராங்க. ஏன்னா தம்பிங்க இருக்கிறது வந்து சைவ ஹாஸ்டலு. அங்கே வந்து சைவ ஹாஸ்டல் கிடையாது. அங்கே வந்து சைவம் மட்டும்தான், அசைவம் எதுவுமே சேர்க்க மாட்டாங்க. முட்டை கூட கிடையாது. அதனால் வந்து பசங்க 2 பேர் சுத்தமாக நான்வெஜ் சாப்பிட்றதுக்கான வழியே கிடையாது. பாப்பா இருக்க ஹாஸ்டல் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்டல். அங்கே வந்து வாரத்தில் 2 நாள் வந்து ஒரு நாள் முட்டை ஒரு நாள் சிக்கன் போடுவாங்க. அதனால் அந்த வாரத்தில் 2 நாள் சாப்பிட்ருவோம். பசங்க வந்து எதுவுமே சாப்பிட்றது இல்லையா. அதனால் வீட்டுக்கு வந்தோடனே நான் சிக்கன் எடுத்துகிட்டு வந்ததேன் அவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அடமுங்க. சரி போ, பிள்ளைகளுக்கு தேவையா இல்லை உனக்கு தேவையான்னு தெரியல, போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டேன். ஒரு மாமா போய்ட்டு ஒரு கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்தார். கிரேவி மாதிரி வச்சா நம்ம வச்சு சாப்பிட்றது கரெக்டாக இருக்கும் 2 பேருக்கு. ஆனால் சிக்கன் தண்ணி குழம்பு வந்து சூப்பராக இருக்குங்க இட்லிக்கு. நீங்கள் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடுங்க. ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டு
வீட்டு மசாலா தான் நான் போட்டிருக்கிறேன். கொஞ்சம் தான் சிக்கன் மசாலா போட்டேன். போட்டுட்டு வீட்டு மசாலா தான் போட்டு வச்சேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் தேங்காயும், கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் சோம்பு போட்டு அரைச்சி ஊற்றி பாருங்கள். சூப்பராக இருக்கும். இட்லி வேக வைக்கும்போதும் சமைக்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. ஏன்னா 2 பேத்துக்கு ஒரு இட்லியை வச்சு ஆளுக்கு 2 இட்லி சாப்பிட்டு நாங்கள் பாட்டில் சாப்பிட்டு படுத்துருவோம். ஆனால் பிள்ளைகளுக்குன்னு சமைக்கிறப்போ வந்து அது தனி சந்தோஷங்க. அதுக்கு மனசார அதுக்கு வந்து ஹாஸ்டலில் வந்து நம்ம சாப்பிட்லாமா வேணாமான்னு அவங்க கொடுக்குறது தான் சாப்பிட்ணும். ஆனால் பாப்பா தம்பி இருக்க ஹாஸ்டல்லாம் அப்படி கிடையாது. எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம், எப்படி வேணாலும் சாப்பிட்லாம். இருந்தாலும் எந்த இடமா இருந்தாலும் பெற்றவங்ககிட்ட இருக்கிற மாதிரி பிள்ளைங்க வராதில்லைங்க. எந்த இடத்துலையுமே அவங்க ஃப்ரீடம் கொடுத்தாலும் பிள்ளைங்களுக்கு தயக்கம்ன்றது ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும். அதேமாதிரி இவங்களுக்கும் மனசுக்குள்ளே இருக்கலாம். அதை வந்து வெளியில் சொல்கிறது கிடையாது. இருந்தாலும் வந்து நம்மக்கிட்ட வந்து சாப்பிட்றப்ப அதுகளுக்குன்னு ஒன்று தனி சுதந்திரம் இருக்கும். என்னதான் இருந்தாலும் இது நம்ம அம்மா, நம்ம என்ன கேட்டாலும் செய்வாங்க, நம்ம எப்படி வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் அதுகளுக்கு மனசில் இருந்துக்கிட்டே இருக்குங்க. அதனால தான் வீட்டுக்கு வந்துட்டு சமைச்சிட்டு அதுகளுக்கு சாப்பாடு போட்டு அது வெளியில் உட்காந்து ஒரே அரட்டைங்க. உட்காந்து நாங்கள் வாட்டில் விளையாண்டுட்டு இருந்தோம். அதுக்கு சுத்தமாக இன்றைக்கின்னு பாருங்கள் காற்றே அடிக்கலைங்க. சுத்தமாக காற்றே அடிக்கலை. என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அவங்களாம் இத்தனை நாள் வந்து குளிரில் இருந்துட்டு இங்கே வந்து வெயில் வேர்வையும் பார்த்தோன்னா அப்படி மயங்கிட்டானுங்க. ரொம்ப பெரியவங்களாம் சுத்தமாக ஒரே வாந்திங்க. வந்ததுலேருந்து எனக்கு அப்படி வருது இப்படி வருது, ஐயோ எனக்கு மயக்கமாக இருக்குது, இந்த வெயிலை என்னால் தாங்க முடியாது, இந்த மாதிரி வைக்கலெல்லாம் நம்மளால் இருக்க முடியாது, ஒரு நாள் இருக்கிறது பெரிய யுகமாக இருக்குதுன்ட்டு ஒரே போராட்டங்க. என்ன பண்ணுறது, இருந்து தான் ஆகணும். என்ன எலெக்ஷன் முடிகிற வரையும் தம்பி இங்கே இருப்பான். அப்போ பெரியவன் அங்கே போயிடுவான். பெரியவன் போயிட்டு அது என்சிசி கேம்ப்பு ஏதோ போகிறாங்களாம். போனால் சர்டிஃபிகேட் கிடைக்கும், அதனால் பசங்களை கொண்டு வந்து விடுப்பா, காசு கட்டி பார்க்குறதுக்கு இங்கே ஃப்ரீயாக கேம்ப் நடத்துகிறாங்க, அதிலே சேர்த்து விடலாம் அப்படின்னு சொல்லி சார் சொல்லியிருக்கிறாங்க. என் பிள்ளைங்களோட முன்னேற்றத்துக்கு அந்த ஹாஸ்டல் எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்கிறது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் செய்த புண்ணியமோ எங்கள் அப்பா அம்மா செஞ்ச புண்ணியமோ என்றைக்கோ ஒரு நாள் என் பிள்ளைங்களுக்கு வந்து இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும்னு நான் நினச்சி பார்க்கவே இல்லை. மதுரையில் இருக்கும்போது ஒரு நாள் நம்ம வாழ்க்கை இப்படியே போயிடுமா, இல்லை இதை விட இன்னும் கொஞ்சம் நம்ம மேம்படுமான்னு சொல்லிட்டு ஒரு நாள் யோசிச்சுட்டே இருப்பேன். இருக்கிற கடனை கட்டுறதா, பிள்ளைங்கள பார்க்குறதா, பிள்ளைங்களுக்கு சாப்பாட்டுக்கு பார்க்குறதான்னு நான் திணறிட்டு இருந்தது எத்தனையோ நாளுங்க. ஆனால் இன்றைக்கி அந்த சூழ்நிலையெல்லாம் உடச்செறிஞ்சு பிள்ளைங்களுக்கு இருக்க இடம், சாப்பிட சாப்பாடு, உடுத்த உடையும் கொடுத்து, நல்ல ஒரு கல்வியும் கொடுத்து, பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையை அமைச்சு கொடுத்து, இப்போ இவ்வளோ ஒரு நிலமையில கொண்டு வந்து என் பிள்ளைங்கள உட்கார வச்சுக்கு நான் அந்த கடவுளுக்கு நன்றி, உண்மையிலேயே நன்றி சொல்லிக்கிறேங்க. அது வந்து யார் செய்த புண்ணியம்னு தெரில. இன்றைக்கின்னு எங்களுக்கு சொந்த பந்தம் யாரும் துணை இல்லாத ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இருந்தாலும் எங்களுக்கு கடவுள்னு ஒருத்தர் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கிறாரு. உண்மையிலே நான் இந்த ஊருக்கு வந்ததுக்கப்புறம் தாங்க கடவுள்னு ஒருத்தர் இருக்கார். நம்மளை வந்து எந்த சூழ்நிலையிலையும் கைவிடாதவர் அவர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் புரிஞ்சுக்கிட்டது இங்கே வந்து தாங்க. எத்தனையோ பிரச்சனை வந்திருக்கு, எவ்வளோ அசிங்கல் அவமானங்கள், கடனால் என்னென்ன பிரச்சனைகளும் தாண்டி நாங்கள் அடி எடுத்து இன்றைக்கி நான் இப்படி ஒரு சூழ்நிலை வந்து நிற்கிறதே பெரிய விஷயங்க. காசு பண்ணணுங்க, பணம் காசு நகை நட்டெல்லாம் எப்போ வேணாலும் சேர்த்துக்கலாம், எப்படி வேணாலும் சேர்த்துக்கலாங்க. ஆனால் நம்ம வாழ்க்கையில் வாழ்ந்து முடிச்சு ஒரு நாளைக்கு திரும்பி பார்க்குறப்ப நம்ம எத்தனை நாள் நிம்மதியாக இருந்தோம், எப்படி இருந்தோம்னு யோசிச்சு பார்க்குறக்கே அந்த ஆயுசே போயிருங்க. அதுங்க விளாண்டுட்டு இருக்கிறத பார்க்குறப்ப எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சுங்க. அது வாட்டில் காற்றே இல்லைங்க. 2 பக்கம் கேட்டை திறந்து போட்டு உட்காந்து விளாண்டுட்டு இருந்தானுங்க. வீட்டுக்கு வந்த கையோடு அது சந்தோஷமாக விளையாட ஆரம்பிச்சிட்டானுங்க. நம்ம வேலை எப்பவுமே சமைக்கிறது மட்டும்தான். நம்ம சமைக்கிறது, சாப்பிட்றது, பிள்ளைங்கள சந்தோஷமாக பார்த்துக்கிறது. அதுக்கு முகத்தில் சந்தோஷத்தை பார்த்தாலே நம்மளுக்கு ஆயுசு போயிருக்க மாட்டேங்குங்க. அப்படி சந்தோஷமாக இருக்குது. என்னங்க செய்கிறது, இது இன்னும் ஒரு மாதத்துக்கு தான் இருப்பானுங்க. பாப்பாவுக்கு வேறு மே 2ஆந்தேதி பிறந்தநாளுங்க, தம்பிக்கு மே 3ஆந்தேதி பிறந்தநாள் வருதுங்க. 2 பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. ட்ரெஸ் எடுக்கணும். இந்த வருஷம் பிறந்தநாள் இங்கே தாங்க. எப்போயுமே நாங்கள் ஊருக்கு போயிடுவோம். ஊருக்கு போயிட்டு அம்மா வீட்டில் தான் இருந்து பிறந்தநாள் கொண்டாடுவோம். அம்மா வீடு தங்கச்சி வீடு பக்கத்தில் இருக்குது. அங்கே தான் பிறந்தநாள் கொண்டாடுவோம். இந்த வருஷம் ஊருக்கு போகிறதுக்கு வழி இல்லைங்க. ஏன்னா ஊருக்கு போக வேணான்னு சொல்லிட்டாரு. அம்மாவங்க இருக்கிறது முன்னாடிலாம் தோப்பில் இருந்தாங்க. தோப்பில் கொண்டு விட்டுட்டு வந்தால் பார்த்துக்கிட்டாங்க. இப்போ வந்து அம்மாவங்களே வந்து மாடு பார்க்குறாங்க. அங்கேயே 10-15 மாட்டுக்கு மேலே இருக்குது. அதுக்கு வைக்கோல் போடணும், தீவனம் போடணும், மாடு மேய்க்க போகணும், அதை பண்ணணும், பால் பீச்சணும், அதுக்கே நேரம் சரியாக போயிடுது. பிள்ளைய போய் இருந்துச்சுங்கன்னா பாவம் பிள்ளைய பார்த்துக்கிறதுக்கு அவங்களுக்கு டைம் இருக்காது. அதனால் இந்த வருஷம் ஊருக்கு போகிறதா இல்லைங்க. சமைச்சு முடித்த கையோடு எல்லோரும் வாசலில் உட்காந்து திருப்தியாக சாப்பிட்டேங்க. இதுவே பெருசுங்க எனக்கு.